எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிப்போம். ஊழியரையும் எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு இப்பொழுது விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். கடந்த நாட்களிலே இருந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆஹ் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இது வார்த்தையினால் நாங்கள் இதை அணிகிறோம் என்று சொல்லுவதனால் செயல்படுகிற காரியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நாங்கள் அப்படியாக செய்கிறோம், அது சரியான காரியம் அல்ல. ஒரு யூகேயில் இருக்கிற ராஜா ஒருவனை வேலைக்கு அமர்த்தும் பொழுது அல்லது ஒரு சோல்ஜரை வேலைக்கு அமர்த்தும் பொழுது உன்னுடைய ஆடைகளை, சோல்ஜருக்குரிய ஆடைகளை அணிந்து கொள் என்று அவர் சொல்வாரானால், நாங்கள் அந்த ஹயர் பண்ணப்பட்டவர் நான் இந்த ஆடைகளை அணிகிறேன் என்று வாயால் சொல்லுவாரானால் அவர் என்ன செய்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் சத்துருவை ஜெயிக்கும்படி தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே வெற்றி நிச்சயம். தேவனுடைய வெற்றியை நமக்கு கொடுத்து அந்த வெற்றியிலே நிலைத்திருங்கள். ஏன் சர்வாயுதம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அவருடைய வெற்றியிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி. அவர் பெற்றுக் கொடுத்ததை சத்துருவானவன் திருடவோ அழிக்கவோ நாங்கள் விடாதபடிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அதுக்கு எதிர்த்து நிற்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். நாங்கள் இனித்தான் சண்டை பிடிச்சு ஃபைட் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்து நமக்கு அந்த தன்னுடைய ஜெயத்தை, அதாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜெயத்தை அவரே நமக்காக போராடி அதை பெற்று கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வெற்றியிலே நிலைத்திருக்கும்படிதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? சத்துரு தவறான காரியங்களை கொண்டு வரும் பொழுது எதிர்த்து நிற்கிறோம். அவனை அனுமதிக்காமல், அவனுடைய கிரியை அனுமதிக்காமல், எங்களிடத்திலிருந்து அவன் திருடி கொண்டு போகாதபடிக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். அப்பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். யாக்கோப்பு 4:7 வாசிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனை விசுவாசித்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்றதை பூரணமாய் விசுவாசித்து சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்புவான். இதே வார்த்தையை அநேக வேளைகளிலே நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் சொல்லுவதுண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து, அவர் செய்து முடித்தார் என்ற சத்தியத்தை சார்ந்து, அதை முழுமையாய் நம்பி சத்துருவை எதிர்த்து நிற்காமல் இருக்கிறவர்கள் அநேகர். அப்படி நாங்கள் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி, இது சத்தியம், இது உண்மை கிடையாது, இது சத்தியம், இது தேவன் செய்து முடித்தவைகள், ஆகவே இது நிச்சயமாய் நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, அவரை சார்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போகிறான். ஆமேன். அப்ப பல விதத்துல நம்மை நோக்கி வருகிறான். அப்ப அது எந்த விதங்கள் என்று சொல்லி கூட நாங்கள் பார்க்கலாம். அதுல ஒரு விதம் சிக்னஸ். ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தை அறியவில்லை. அநேக வேளைகளிலே சத்தியத்தை அறியவில்லை என்று சொல்வதை பார்க்கலாம், அறிந்தும் நாங்கள் என்னவாயிருக்கிறோம்? அதை சாதாரணமாய் எடுத்து கொள்ளுகிறோம். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அப்ப பிசாசு என்னவா வரவில்லை? சும்மா வரவில்லை, தந்திரங்களோடு வருகிறான். ஆகவே அவனை எதிர்த்து நிற்கும்படிக்கு எபேசியர் 6:11 18 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் தந்திரமாய் வருகிறான்.
எந்த இடத்திலே தேவனை குறித்து நமக்கு அறிவில்லையோ அந்த இடத்திலே நாங்கள் ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். எந்த இடத்திலே தேவனுடைய சத்தியம், சத்தியம் என்றால் என்னென்று பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவனால் செய்து முடித்தவைகள் எல்லாம் சத்தியம். ஆகவே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் பரிபூரணமாய் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆகவே அது சத்தியம். சுவையினமாயிருந்த நமக்கு அவர் பூரணமாய் ரட்சிப்பு என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டு கொண்டார். சுகவீனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, பாவ சுபாவத்தில் இருந்து, பிசாசின் சுபாவத்தில் இருந்து, ஆதாமின் சுபாவத்தில் இருந்து, இந்த உலகத்தினால் வருகிற வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பில்லி சூனியங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து பரிபூரணமாய் நாங்கள் என்ன செய்யப்பட்டோம்? விடுவிக்கப்பட்டோம். இப்பொழுதோ ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டு விட்டோம். இனிமேல் இருள் கிரிகை செய்ய முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இருளின் ராஜ்யம் நம்ம மத்தியிலே கிரிகை செய்ய முடியாது. அப்படி கிரிகை செய்தால் நான் விசுவாசிக்கவில்லை, நான் சத்துருவை எதிர்த்து நிற்கவில்லை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சத்துரு திருடுகிறான். தேவன் கொடுத்த பூரண சுகத்தை, பூரண ஹெல்த், ஆரோக்கியத்தை அவன் என்ன செய்கிறான்? திருடுகிறான். அதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஏன் இடம் கொடுக்கிறேன் என்றால் சத்தியத்தை நான் அறியாமல் இருக்கிறேன். அப்ப சத்தியத்தை சில அநேக வேளைகளிலே உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இவை ரெண்டும் ஒன்று என்று நாங்கள் நினைக்கிறோம். இவை ரெண்டும் ஒன்றான காரியம் அல்ல. இவை ரெண்டும் வித்தியாசமானவைகள். உலகத்தினால், பிசாசினால், மனுஷரினால் நடக்கிற கிரிகைகள் உண்மைகள். ஆனால் தேவனால் செய்து முடிக்கப்பட்டவைகள் சத்தியம். அதை நேற்றும் இன்றும் என்றும், சத்தியம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. நானே சத்தியம் என்று சொன்ன இயேசு சொல்லுகிறார், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறுகிறதில்லை. சத்தியம் மாறுகிறதில்லை. அவருடைய வார்த்தையை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. மறுபடியும் நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் மனுஷன் அல்ல மனம் மாறுகிறதுக்கு. அவர் மனு புத்திரன் அல்ல. ஆகவே அவர் மனம் மாறாத தேவன். வார்த்தையை அவர் சொன்னால் சொன்னதுதான். அதற்கு விரோதமாக எந்த வார்த்தையும் கிரியை செய்ய முடியாது, எந்த பிசாசும் கிரியை செய்ய முடியாது. ஓன்லி விசுவாசம்தான் எங்களை அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் நாங்கள் விசுவாசித்தால், இயேசு சொன்ன வார்த்தையை கவனியுங்கள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். எனக்கு சுகம் பெற வேண்டுமானால் நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். எனக்கு பிரேக் த்ரூ, வெற்றி, வாழ்க்கையிலே வெற்றி வர வேண்டுமானால், போராட்டங்களில் இருந்து, பற்றாக்குறைகளில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, வேதனைகளில் இருந்து எனக்கு வெற்றி வர வேண்டுமானால், வெற்றியை நான் வாங்கித்தால் மட்டும் போதாது, அதற்குரிய சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். அப்ப நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேனா? ஏதோ ஒரு ஏரியாவில எனக்கு விடுதலை இல்லையா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் ஒரு ஏரியாவிலே விடுதலை இல்லாவிட்டால் அந்த ஏரியாவிலே விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு என்ன செய்து முடித்தார் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வோமானால் நிச்சயமாய் நாங்கள் விடுதலையாவோம். சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஆமென். ஆகவே நான் மறுபடியும் அதே வாசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப கவனிங்கள், எனிமி சாதாரண எனிமி கிடையாது. ஆகவே சாதாரணமா என்ன செய்யக்கூடாது? எனிமியோடு போராடக்கூடாது. சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாய், உடையவர்களாய், தேவன் மேல்
பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுதுதான் இவற்றிலிருந்து நாங்கள் பிசாசின் தந்திரங்களில் இருந்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும், எதிர்த்து நிற்க முடியும். அவனால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு கிரியை நடத்த முடியும், அவனை துரத்த முடியும். ஆமென். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், கவனியுங்கள், சகலத்திலும் வெற்றி சிறந்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அப்ப சர்வாயுதம் என்றால் என்ன என்பதுதான் மிகவும் முக்கியம். அப்ப அந்த சர்வாயுதங்கள் என்றால் என்ன, அதை எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி அணிந்து கொள்வது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாய், அப்ப பெல்ட் ஆக நமக்கு செயல்படுவது சத்தியம். எல்லா ஆடையையும் என்ன பிடித்து வைத்திருப்பது அல்லது இருக்க பிடித்து வைத்திருப்பது சத்தியம். ஈவன் நாங்கள் பட்டயத்தை வைத்தாலும் ஒரு பட்டயத்துக்கு ஒரு உரை இருக்கும், அதுக்குள்ளேதான் பட்டயம் இருக்கும். அந்த பட்டயத்தினுடைய உரை கூட பெல்ட்லே தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆடை பெல்ட்லே தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. பழைய காலத்திலே பார்ப்பீர்களானால் செயினால் அல்லது மெட்டலால் செய்யப்பட்ட நீளமான உடை இருக்கும். அதை தலைக்கு ஊடாக கைகளின் மூலமாக போட்டு ஒரு ரோப் மாதிரி போட்டு பெல்ட் கட்டி இருப்பார்கள். அப்ப இந்த பெல்ட் தான் என்ன செய்யுது, எல்லாவற்றையுமே ஹோல் பண்ணுகிறது. ஆமென். அப்ப இது மிகவும் முக்கியம், சத்தியம். அப்ப சத்தியம் தான் என்னுடைய பெல்ட்டாக செயல்படுகிறது. அப்ப சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன, இப்ப நான் சுகையினத்தில் இருப்பேனானால் அந்த சுகையினத்தில் இருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அப்படியானால் அந்த சத்தியம் என்ன, அதை குறித்த சத்தியம் என்ன? சுகையினத்திலிருந்து பரிபூரணமாய் விடுதலை அடைய கூடியதாக தேவன் பெற்று கொடுத்த சத்தியம் என்ன, தேவன் அதற்காக செய்து முடித்தது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவை சுகையினம் என்று வரும் பொழுது அநேகர் நாங்கள் என்ன செய்கிறோம், சத்தியத்தை பிடித்து கொள்ளாமல் இருக்கிறோம். ரெண்டு காரியம் அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளை சேலஞ்ச் பண்ணுகிறது. ஒன்று சுகையினம், ரெண்டாவது ஃபைனான்ஸ். இது ரெண்டுலயுமே பிசாசு பயங்கரமா என்ன செய்கிறான், தேவ ஜனங்களோடு போராடி திருடுகிறான். ஏனென்று சொன்னால் சுகையினமாய் இருக்கிறவர்கள் தைரியமாய் போய் தேவனை குறித்து பிரசங்கம் பண்ண முடியாது. ஏனென்றால் அவர்களோடு பேசுவான், உனக்கே இன்னும் சுகையினம் வரையில நீ ஜெபிச்சு நடக்க போகுதா என்று பிசாசு கேட்பான். அப்ப என்ன செய்யுது, சுகையினம் என்னுடைய விசுவாசத்தை இல்லாமல் பண்ணுகிறது. மற்றவர்களுக்கு தைரியமாய் ஜெபிக்கிற தைரியம், விசுவாசம் எனக்கு இல்லாமல் போகிறது. எனக்கு சுகையினம் வரும்பொழுது, நமக்கு சுகையினம் வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்த முடியாதவர்களாய் இருக்கிறோம். தேவனை குறித்து சாட்சி சொல்ல முடியாதவர்களாயிருக்கும். அதே போலத்தான் பற்றாக்குறை. நான் பற்றாக்குறையில் இருக்கும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதித்தார், என்னுடைய சாபங்களை அவர் சுமந்து கொண்டார், என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி என்னால் என்ன செய்ய முடியாது, சாட்சி சொல்ல முடியாது. தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டுமானால் என்னுடைய ஊழியத்தை அழைக்கிற இடத்திலெல்லாம் நான் போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டுமானால் எனக்கு ஃபைனான்ஸ் தேவை. குடும்பத்தை அழகா நடத்துவதற்கு எனக்கு ஃபைனான்ஸ் தேவை. ஊழியத்தை விஸ்தாரம் பண்ணுவதற்கு எனக்கு ஃபைனான்ஸ் தேவை. ஆகவே இந்த ரெண்டு காரியங்களிலும் அதிகமாய் தேவனுடைய ஜனங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறதையும் விடுதலை இல்லாமல் இருக்கிறதையும் நான் காண்கிறேன். ஆகவே பிரியமானவர்களை, இவற்றிற்கான சத்தியம் என்ன என்பதை அறிந்து நாங்கள் அதை விசுவாசிப்போமானால் இருள் நம்மளை விட்டு ஓடி போகும். பிசாசு என்ன செய்வான், நம்மை விட்டு ஓடி போவான். வார்த்தை சொல்லுகிறபடி பிசாசு தேவனில் சார்ந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகவே இதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் இல்லாமல் பிரியமானவர்களே நாங்கள் எதையும் மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய சத்தியத்தை அறியாமல்
பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய சத்தியத்தை நான் விசுவசிக்காமல் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த வார்த்தையை நம்புகிறோம் என்பது பிசாசுக்கு நல்லாக தெரியும். அவன் எதிர்த்து நிற்கும் பொழுது நாங்கள் ஈஸியாக என்ன செய்து விடுகிறோம்? ஆஹ் அந்த டிஃபீட்டை, தோல்வியை ஏற்றுக்கொண்டு விடுகிறோம். தோல்வியாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை மாறாக ஏதோ கர்த்தருக்கு சித்தமில்லையாக்கும், நான் 4 முறை ஜெபிச்சு பார்த்தேன் சரிவரையில, அப்ப இது கர்த்தருக்கு சித்தமில்லையாக்கும் என்று சொல்லி நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆனால் வசனத்தை பார்த்து இல்லை, இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆகவே இந்த சித்தத்தின்படி, இந்த வார்த்தையின்படிதான் தேவன் செயல்படுவார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன தேவன் இல்ல இல்ல ஒரு சில காரியங்கள் மட்டும் முடியலை என்று சொல்ல மாட்டார். எல்லாம் முடிந்தது என்றால் எல்லாம் முடிந்ததுதான். ஆமென். வாசிப்போம். யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். அப்ப தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். அப்ப எகிப்து என்று சொல்வது இந்த உலகம். இந்த உலகத்துக்கு வருகிற எந்த வியாதியும் எனக்கு வரக்கூடாது. ஆமென். ஆனால் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், அங்கே தேவன் சொல்லுகிறாரே இந்த கட்டளைகளின் படி நீங்கள் நடக்காவிட்டால். ஆமாம், ஏனென்றால் பழைய உடன்படிக்கையின்படி அவர்கள் எல்லா கட்டளையையும் சரியாக செயல்படுத்த வேண்டும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு புதிய கட்டளை ஒன்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை என்ன? கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஆமென். இதற்குள்ளே எல்லாம் அடங்கும். நாம் கிறிஸ்து நம்மை நேசித்தது போல மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்போமானால் யாருக்கு விரோதமாகவும் நாங்கள் தீங்கு செய்ய மாட்டோம், தீங்கு நினைக்க மாட்டோம். ஆமென். மாறாக அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களா இருப்போம். ஆமென். மாத்திரமல்ல, எல்லா விதமான ஹீலிங்கா இருக்கட்டும், ரட்சிப்பா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இலவசமாக எங்களுடைய கிரியை இல்லாமல் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலேயே பெற்றுக்கொள்ளுகிறோம். ரட்சிப்பை கூட அப்படித்தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். மரித்தவனை எழுப்பு என்று சொல்லும் பொழுது மரித்தவன் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய வார்த்தையை 100க்கு 100 பின்பற்றினவன் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் கிடையாது. தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டவன் கிடையாது. மனம் திரும்பினவன் கிடையாது. ஆனால் அவனை எழுப்ப முடியும். தேவ கிருபை அவனையும் உயிர்ப்பிக்கிறது, அவனையும் வாழ வைக்கிறது. ஆமென். ஆகவே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒருவன் மரித்தவன் எழும்பி வாழ வேண்டுமானால் கிறிஸ்து இயேசு மேல் நம்பிக்கை வைக்கிற ஒருவர் இயேசுவின் நாமத்தினால் எழுந்திரு என்று சொன்னால் தேவனுடைய அந்த வல்லமை அவனை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். அவனுடைய தகுதி அல்ல. தேவன் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு மரித்தவன் எழும்ப வேண்டுமானால் அது பெரிய ஒரு அற்புதம். அவனுக்குள்ளே ஜீவன் திரும்பி வர வேண்டுமானால் அது பெரிய ஒரு அற்புதம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவனை எழுப்பு. ஏனென்றால் அவன் மறுபடியும் வாழத்தக்க, அவனுடைய வாழ்க்கை மறுபடியும் ரீஸ்டோ பண்ணத்தக்கதாய் சகலத்தை நான் செய்து முடித்தேன். ஆகவே இயேசு செய்து முடித்தது நிமித்தம் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? மரித்தவர்களை எழுப்புகிறோம். ஆண்டவருடைய கிருபை நிமித்தம் சொல்லுகிறேன், மரித்தவர்கள் மரண படுக்கையில் இருந்தவர்களை தேவன் எழுப்ப எனக்கு உதவி செய்தார். ஆகவே இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய கிரியை நம்பி நாங்கள் செயல்படும் பொழுது, எங்களுடைய கிரியை அல்ல, தேவனுடைய கிரியை நம்பி நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கையிடும் பொழுது அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும்
வந்து நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆமென். நான் எகிப்துக்கு வரப்பண்ணிய வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அப்ப வியாதியை ஆண்டவர் தானே கொண்டு வருகிறார் என்றது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னென்று சொன்னால் 2 விதமான பனிஷ்மெண்ட் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொல்லி நான் கடந்த நாட்களிலே பேசியிருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுது நான் உங்களுக்கு அதை குறித்து சொல்லுகிறேன். ஒன்று, நாங்கள் சட்ட திட்டத்தை ஒரு தேசத்தின் சட்ட திட்டத்தை பிரேக் பண்ணும் பொழுது, உடைக்கும் பொழுது அதனால் வர வேண்டிய தண்டனை நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. அதனால் நமக்கு பெனால்டி வருகிறது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நிறைய காரியங்களை இழக்கிறோம், மணியை இழக்கிறோம். பெனால்டி வரும் பொழுது சிலவுல இத்தனை $1000 நீ பே பண்ண வேண்டும் என்று சொல்லி பெனால்டி வரலாம். அது வந்து நாங்கள் சட்டத்தை உடைக்கும் பொழுது. இன்னொரு விதத்திலே நமக்கு அழிவு வரலாம். எப்படி என்று சொன்னால், யாராவது வந்து நம்முடைய வீட்டிலே திருடி கொண்டு போகும் பொழுதும் நமக்கு அதே போல ஒரு என்ன வருகிறது? நஷ்டம் வருகிறது. அப்ப 2 விதமான நஷ்டம். ஒரு நஷ்டம் கவர்மெண்ட்ல இருந்து வருகிறது, நான் சட்டங்களை உடைக்கும் பொழுது. 2வது நஷ்டம் திருடன் வந்து திருடிட்டு போகும் பொழுது. ஆனால் கவனியுங்கள், இன்னொரு கவர்மெண்ட் இருக்கண்டு வாயுங்கள். அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பிழைவிட்ட எல்லா பிழைகளையும் நாங்கள் மன்னித்து விட்டோம். அல்லது உங்களுக்காக இன்னொருவர் எல்லா பெனால்ட்டியையும் பே பண்ணி விட்டார். ஆகவே நீங்கள் பே பண்ண தேவையில்லை என்று சொல்லும் பொழுது நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்டில் இருந்து உங்களுக்கு இனிமேல் நஷ்டம் வருகிறதில்லை. ஏனென்றால் இன்னொருவர் நம்முடைய பெனால்ட்டியை பே பண்ணினபடினால் நமக்கு நஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லை, வரவும் கூடாது. ஏனென்றால் இன்னொருவர் ஏற்கனவே பே பண்ணிவிட்டார். ஆகவே கவர்மெண்ட் மூலமாய் நமக்கு இனிமேல் நஷ்டம் வருகிறதில்லை. தேவன் மூலமாய் இனிமேல் நமக்கு தண்டனை வருகிறதில்லை. தேவன் எதையும் எந்த தீங்கான காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறதில்லை. ஏனென்றால் அதற்கான முழுமையான கிரயம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செலுத்தப்பட்டாயிற்று. அப்ப அந்த முதலாவது வர வேண்டிய நஷ்டம் இனிமேல் நமக்கு வராது. கவர்மெண்டால் வர வேண்டிய நஷ்டம் இனிமேல் நமக்கு வராது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரவே வராது. ஆனால் 2வது வர வேண்டிய நஷ்டம் எல்லாருக்கும் வருகிறது. அது என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆகவே அவன் வந்து என்ன செய்கிறான்? திருடுகிறான். தேவன் நமக்கு கொடுத்த சுகத்தை திருடுகிறான். தேவன் நமக்கு கொடுத்த பைனான்ஸை திருடுகிறான். சமீபத்திலே ஒரு வீடியோ பார்த்தேன். TL ஒஸ்பன், உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தேவன் அவரை கொண்டு பெரிய எழுப்புதல் இந்தியாவில எல்லாம் பயங்கரமான அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் மூலமாய் நடந்தது. அவர் சொல்லுகிறார், அவருடைய மீட்டிங்கிலே அவர் பேசும் பொழுது அவர் பேசுகிறார், யாராவது நீங்கள் என்ன செய்யுங்கள், தேவனை அறியாத தேசங்களுக்கு போய் அங்கே நீங்கள் ஈவன் என்ன செய்ய முடியும்? ஆஹ் புத்தக ஷாப், இயேசுனுடைய அல்லது தேவ மனுஷருடைய விசுவாசத்தை பெருக்கக்கூடிய புக் ஷாப் நீங்கள் அங்கே ஆரம்பியுங்கள். அப்ப ஜனங்கள் வந்து என்ன செய்வார்கள்? இந்த புக் படிக்கிறவர்கள் வந்து இந்த புக்களை வாங்கி கொண்டு போய் படிப்பார்கள். அது மூலமாய் அவர்களுக்கு ரட்சிப்பு வரும். ஆகவே இதை செய்யுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது ஒரு பிசினஸ் அவரிடத்துல வந்து, நான் ரஷ்யாவிலே மொஸ்கோவில அல்ல, சென்ட் பீட்டர் பர்க் என்று சொல்லுவார்கள் நினைக்கிறேன். 2வது பெரிய சிட்டி. அங்கே நான் என்ன செய்ய போகிறேன்? புக் ஷாப் போட போகிறேன். அதற்கு எனக்கு ஃபைனான்ஸ் உதவி செய்யுங்கள் என்று வந்து அவரிடத்திலே கேட்டார்கள். அவர் கேட்டார், ஓகே, எவ்வளவு உங்களுக்கு தேவை என்று கேட்கும் பொழுது $20,000. அது இப்ப அல்ல பிரியமானவர்களே, ஒரு 20-30 வருஷத்துக்கு 30-40 வருஷத்துக்கு முன்பதாக. அப்போ 30 வருஷத்துக்கு முன்பதாக $20,000 வந்து பெரிய ஒரு amount. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? அந்த மணியை கொடுத்து போய் என்ன செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த மணியை கொடுத்த பொழுது அந்த மனுஷனோ அதை திருடி கொண்டு ஓடி போனான். அவன் அப்படி ஒரு ஊழியம் ஆரம்பிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. அப்ப கவனிங்கள், இது என்ன நடக்கிறது? அவரிடத்திலே இருக்கிற பணத்தை பிசாசு இன்னொருவன் மூலமாய்
தந்திரமாய் திருடி கொண்டு போய்விட்டான். அப்ப இப்படித்தான் பிசாசானவன் என்ன செய்கிறான்? வருகிறான். அப்ப இதுக்குத்தான் நமக்கு என்ன வேண்டும்? டிசர்னிங் ஸ்பிரிட். வி ஹாவ் டு அவசரப்பட்டு நாம் இறங்காம அதை குறித்து நாம் ஜெபம் பண்ணி தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் அறிய வேண்டியது அவசியம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் மனுஷரை அறிந்திருந்தபடியினால் எவரையும் நம்பி இணங்கவில்லை என்றுதான் வேதத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, பாம்பை போல் வினா ஆயும் புறாவை போல் கபடற்றவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு விதத்திலே சொன்னால் கவனமாயிருங்கள், ஏனென்றால் சத்துரு வஞ்சிக்கிறவன். அப்ப பல விதத்துல பல தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அப்ப நாம அதிலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். தேவன் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டார். ஆகவே என்ன செய்யக்கூடாது? சுகஈனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க கூடாது. பலவீனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் தேவன் பல முறை சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். அப்ப நீடித்த நாட்கள் நமக்கு சொந்தம். அநேக வேளைகளிலே சங்கீதத்திலே வாசிக்கிறோம். மாத்திரம் அல்ல, நாங்கள் அநேக வேளைகளிலே அறிக்கை கூட செய்கிறோம். ஆனால் விசுவாசிக்கிறோமா என்பதுதான். எல்லாவற்றையும் பார்க்கிலும் பூரணமாய் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? 10வது வசனம், 91வது சங்கீதம் 10வது வசனம், ஆகையினால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எவ்வளவு தூரம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். 15, 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் என்னை நேசிக்கிறபடினால் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களினால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும். இப்பொழுதே நம்மை மேற்கொள்ளும். இப்பொழுது நாங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வாயுத வக்கங்களை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சத்தியங்களை நாங்கள் அறியத்தக்கதாக எங்களுடைய செவிகள், எங்களுடைய ஆத்துமாக்கள், எங்களுடைய சிந்தைகள் திறக்கப்பட்டிருப்பதால், செவிகள் ஷாப்பாக இருப்பதால், உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே. இந்த வசனங்களை எங்களுக்கு எப்பொழுது நினைவுபடுத்தியறலும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். எல்லா சுகைனங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறோம். பிசாசின் எல்லா கிரியலும் நிர்மூலமாய் போவதால், பிசாசின் கிரியலை அழிக்கும்படிக்கு நீர் கடந்து வந்தீர். நீர் அழித்தது மாத்திரமல்ல, மேலும் அழிக்கத்தக்கதான சகல வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகவே அவனுடைய கிரிகள் வாய்க்காமல் போகட்டும். உம்முடைய ஜனங்கள் பரிபூரணம் அடைவார்களாக. ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினீர் என்பது சத்தியம். ஆகவே பூரணம். இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நீர் பெற்றுக் கொடுத்த பூரணம் மேற்கொள்ளுவதாக, ஆளுகை செய்வதாக நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அடுத்து வந்து வார்த்தைகளுக்காக ஒருவரை உற்சாகப்படுத்தின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாளைய நாளில் இதே வழியில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்களை ஒப்புவித்து கொண்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுகிறோம் பாஸ்டர். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள்
இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகள் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன்.